சட்டசபை வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? சபாநாயகர் டைரக்டராக இருக்கிறாரு, அமைச்சர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அவர் அந்த மாதிரி தான் மனசில் நினச்சிட்டு நடந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம். முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அவர் கூட இருக்கிறவங்களும் அவருக்கு துதிப்பாடி மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நடக்க போகிற விஷயத்தை பற்றி என்னன்னு எதுவுமே சொல்லலை. சட்டசபை நிகழ்ச்சியில் கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். உங்கள் அப்பா என்ன பண்ணார், உங்கள் அண்ணன் என்ன பண்ணார், காலம் கடந்த சொற்களை மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அது தேவையில்லாத விஷயம். நடக்க போகிறது என்ன, சட்டசபை நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம், அதுதான் முக்கியம். இப்போ என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்குது அதை பற்றி ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் சொல்லாத வெறும் கையாட்டி பேசிகிட்டே இருக்கிறாரு. எழுதி வச்சு படிக்கிற மாதிரி தான் தெரியுது. வரப்போகிற செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. தொழில் புரட்சி என்ன, கல்வி புரட்சி என்ன, சுகாதார புரட்சி என்ன, குடிநீர் பிரச்சனை என்ன, இப்படி ஏதாவது திட்டங்கள் புதுசாக அவர் சொல்லுவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க 2 நாளாக. ஆனால் எதுவுமே பேசலை. ஆனால் உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதில் வந்து முன்னாள் அமைச்சர் சிவசங்கரே பதில் சொல்லியிருக்காரு. அதை பார்த்து எடப்பாடியை சிரிச்சிட்டு இருந்தார் அவர். இதுக்கு வரப்போகிற நிகழ்ச்சியில் நாளைக்கு நாளன்னைக்கு சட்டசபையில் என்னென்ன நடக்கும், எப்படி பண்ண போகிறாங்கன்றதை அவர் தான் விளக்கமாக சொல்லணும். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிற தன்மை இருக்கணும். எழுதி வச்சுன்னு படிக்கிறாரு, அது வேறு விஷயம். புதுசு, முதல்வர் பதவிக்கும் புதுசு இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ வரப்போகிற திட்டங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு, அதை பற்றி தானே பேசணும். அதை விட்டுட்டு வேறு விஷயமா பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏதோ பழிவாங்கிற நடவடிக்கை மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற மாதிரி பழிவாங்கிற நடவடிக்கை மாதிரி பேசுகிறாரு அவர். அது நல்லதாக தெரியல. மக்கள் என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்கல அவர். ஆமாம் பிரதர், சட்டசபை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் மாறிடுச்சு. எங்கே மற்ற யாருக்கும் வாய்ப்பே இல்லை. அவங்க தானே சட்டசபையில் டைரக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு சபாநாயகர். அது உண்மையான விஷயம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஃபுல்லாக அமைச்சர்ஸ் ஃபுல்லாமே இருக்காங்க. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு ஃபைனல் டச் ஒன்று இருக்குது. என்னன்னா ஹீரோயின் என்ட்ரி இல்லாமல் இருக்குது. ஹீரோயின் என்ட்ரி ஆயிடுவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா ஃபுல் கதையும் உள்ள அந்த மாதிரி ஆயிரும். அதனால் ஹீரோயின் என்ட்ரி யாரும் திருச்சி இந்த இடைத்தேர்தலுக்கு தெரியும். அந்த ஹீரோயின் யாருன்னு எல்லாரும் தெரியும்ல. அந்த ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுல்ஃபில் ஆயிரும். இதுவரை ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது, ஃபுல்ஃபில் ஆயிரும் இனிமேல். பிரதர் ஊரே ஏமாத்திருக்கு பிரதர், அதெல்லாம் தெரியாதா? இன்னும் இடைத்தேர்தல் வரல பிரதர். அப்போ தானே பிரதர் அவங்கள இது பண்ண முடியும். நீங்களும் நம்புவீங்க, நம்ப மாட்டீங்கல்ல. அதனால அன்ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. ஃபாலோ பண்ணிடுவாங்க. வெளியே தெரியாத அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களாம் தெரியாமல் ஃபாலோ பண்ணாங்களே, யாருக்குமே தெரியாமல் மேனேஜ் பண்ணாங்க. இப்போ அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நீ ஃபாலோ பண்ணுவாங்க இனிமேல். மக்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றக்காண்டி ஃபாலோ பண்ணாமல் வச்சுருக்காங்க. உண்மையிலே இது ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஏன்னா இவர் ஒரு நடிகன். அதை எப்படி கொஞ்ச நாளாக இவர் நடிக்காமல் இருந்தார், அரசியல் இருந்தார். அதை வந்து இப்போ மறுபடியும் நடித்து காமிக்கிறதுக்காக அதுக்கு வேறு இடம் இவருக்கு இல்லை. அதனால் இதை வந்து இந்த சட்டசபையில் வந்து நடித்து காமிக்கிறார். நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இதுக்காவது இவரால் வாய் திறந்து ஏதாவது பதில் சொல்ல முடியுதா? எந்த அமைச்சருக்கானாலும் முடியல. எந்த ஒரு விளக்கத்துக்கும் இதுவும் இல்லை. நேற்று எதிர்கட்சி தலைவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒன்றுமே இவரால் பதில் சொல்ல முடியல. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படியே உட்காந்துருந்தார். அப்படியே அதை இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு வந்து எல்லாரையும் செங்கோட்டையன் மற்றும் அதிகாரிகள் இதெல்லாம் பழைய ஃபைலுங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்து நைட்டு பூரா ஸ்கிரிப்ட் எழுதி அதை இன்றைக்கி குட்டி கதை அந்த கதை குட்டி கதைங்கள்லாம் இவர் ஆக்ட் பண்ணுவார். குட்டி கதையும் பண்ணுவார், குட்டிங்க கதையும் இவர் இது பண்ணுவார். அதனால் இவருக்கு படப்பிடிப்பு தான். இன்ன வரைக்கும் அவர் முதல்வராக இல்லை. அதாவது எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இவர் முதல்வராக கண்ணியமாக எந்த இதில் இருக்கிறோம், அந்த பதவியில் இருக்கிறோன்ற அந்த ஒரு கொஞ்சம் கூட ஒரு % கூட அது இல்லாமல் அதே தான் செய்கிறார். இன்றைக்கி சட்டமன்றமே வந்து சினிமா ஷூட்டிங்குமே தான் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? அதனால் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறதுல தப்பே கிடையாது. என்ன ரெண்டாவது, யாரோ ஒரு அதாவது சினிமா கதையை சொல்கிறதுக்கு அது ஒரு ஷூட்டிங் அது மாரி ஆயிடுச்சு. சட்டமன்ற மாரில விஜய் வந்தவுடனே ஷூட்டிங் பிளேஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே அதாவது ஒருத்தர் கூட ஒழுங்காக பேசவே தெரியல. என்ன ரீசன் கேட்குறாங்க, அதுக்கு பதில் கொடுக்கணும்ன்றதே தெரியல. ரெண்டாவது, நீங்கள் வந்து ரீசனாக சொல்லுங்க இவங்க குற்றவாளின்ட்டு அப்படின்னு. நேற்று எதிர்கட்சி தலைவர் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு விலாவரியா. அவங்க மீது நடவடிக்கை எத்தன்னு கூட சொல்லலை. முதலமைச்சரும் சொல்லலை,
அந்த கூட சேர்ந்த அமைச்சரும் சொல்லலை. ஆதவாச்சினா வாயை திறக்கிறாரு, ஆனால் எதுவுமே சப்ஜெக்டே இல்லாத திறக்கிறாரு. அதனால் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தலைவர் வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இருக்கார் பாருங்க, அவர் என்ன பண்ணார், கூட்டணி முடிஞ்சு சீன்ட்டு காமிச்சிட்டு வந்தார். இவர் எது காமிச்சாருன்னே தெரில. அதாவது லாஸ்ட்டில் சினிமா ஷூட்டிங் இப்படி அது ஏதோ ஒரு படத்தில் காட்டுவார், அந்த மாரி காட்டுறாரு. அது உண்மையாகவே சினிமா ஷூட்டிங் மாரி தான் ஆயிடுச்சு சட்டமன்றம். அவர் தொழிலை கரெக்டாக ஞாபகமாக சொல்கிறாரு. அவர் தொழில் ஷூட்டிங் போகிறது வர்றது, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்கிறது, இதுதான் அவருடைய முழு கவனமும் இருக்க கண்டு அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரியே தெரியல. ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஏதோ தெரியாமல் அறியாமல் இன்றைக்கி அரசியலுக்கு வந்து வரக்கூடாத இடத்துல வந்து உக்காந்துட்டாரு. கிடைக்கக்கூடாதவருக்கு கிடைச்சிச்சு அந்த பதவி. ஆனால் கிடைச்சும் அது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அது வரல, மக்களை பழி வாங்கிறதுக்காக வருது. முதல் படியே தமிழ் வளர்ச்சி என்ன சொல்லுங்க, தமிழ் பாடலை வந்து பாடலை, இதுவே முதல் அடி, நம்மளுக்கு முதல் அடி. இப்போது இவர் டெல்லிக்கு போனார், ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்தி சொன்னாரா? ஏன்னா கலைஞர் தான் சொல்ல, ஓடினால் ஓடினால் அரக்கணைக்கு ஓடத்திலே ஓடினால். அதை மாதிரி பத்திரிக்காரர் கூப்பிடும் போதெல்லாம் ஓடுறாரு கண்டி. ஒரு இடத்துலையாவது நின்று பதில் சொல்கிற ஒரு வக்கு இருக்கா அவருக்கு, ஒரு திறமை இருக்கா? ஆனால் சட்டமன்றத்தில் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிகழ்வு பார்க்கும்போது அது ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தானே நான் நினைக்கிறேன். கேமராலாம் அங்கே நிறைய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டமன்றம் துவக்கப்பட்ட நாள் முதல் இன்னைக்கு வரை அவர் வாயை திறக்காதவர், இன்னைக்கு தான் முதல்ல செய்யிருக்காரு. எப்படி 41 பேர் சத்தாங்க? அப்போ ஒரு ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணி தயாரிப்பாளர்லாம் வந்து சுற்றி கேமரா வச்சு அந்த இடத்த வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சட்டமன்றத்தையும் ஒரு ஷூட்டிங் பாயிண்ட் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. இவர் எதனா பேசுனார, இது ஒரு முதல்வர் நல்ல வாய்ப்பு, முதலாக பேசுகிறாரு, எப்படியாப்பட்ட பேசியிருக்கலாம். இதே இருந்த தலைவர்களாம், முதல்வராக இருந்த தலைவர்களாம் அப்பாவை தேடுறேன், உங்கள் அப்பாவை தேடுறேன்னு சொல்கிறாரு. அவர் எப்படியாப்பட்டார்? 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 50 ஆண்டு காலம் கட்சி நடத்தினவர், மிசா கொடுமையை பார்த்தவர், எவ்வளோ பிரதமரை உருவாக்கினவர், எவ்வளோ ஜனாதிபதியை உருவாக்கினவர். அதே மாதிரி 13 முறை தோல்வியே கண்டுறார் ஒரு முதலமைச்சர். உன்ன மாதிரி பின் வழியாக வந்து உட்காரல அந்த சீட்டில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 13 தடவை அந்த இடத்துல வந்து உட்காந்து பொன்விழாவை 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற ஒரே தலைவர் அவர். அவரை பார்த்து உங்கள் அப்பா எங்கே நீ கேட்குறது தெரியுமா? கேவலமாக இல்லை? இது வந்து ஷூட்டிங் பாயிண்ட் மாதிரி ஆச்சு. ஆனால் இந்த ஷூட்டிங்கில் அவர் வந்து டைரக்டரு நம்ம சபாநாயகர் மாதிரி இருக்கார். அவங்க மற்றவங்களெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் வேலை செய்வாங்களே, இந்த ராம்மோகன் ஆதரவெல்லாம் இந்த ஷூட்டில் லைட் பாய் கேமரா பாய் மாதிரி அங்கே நின்று எல்லாரும் சத்தம் போட்டுன்னு இருக்காங்க. இது வந்து தமிழக சட்டமன்றம் வந்து அறிவார்ந்த அறிஞர்கள் கூடக்கூடிய இடம், மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடிய இடம், சட்டசபை நடக்கிற ஒவ்வொரு நிமிஷம்தான் மக்களுக்கு நன்மை பெற வேண்டிய இடம். இது வந்து தன்னுடைய ரீல்ஸ் முகத்தாலேயும் அதே சமயத்தில் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து ஜனநாயகத்துக்கு உகந்ததில்லை. சட்டசபை ஆக்கப்பூர்வமாக நடக்கணும், நடக்கக்கூடிய காலங்களில் மக்களுக்கு வந்து நன்மை பயக்கணும், அதுதான் சட்டசபை. இப்போ நடக்கக்கூடிய நேற்று கூட சபாநாயகர் வந்து ஒழுங்கின்மை நடந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. சபாநாயகர் வந்து இது வந்து உறுப்பினர்கள் வந்து எந்த வகையிலும் கண்ணியக்குறைவும் நடக்கக்கூடாது. சட்டமன்றம் வந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து மக்களுக்கு பயனுள்ளக்கூடியதாக இருக்கணும், அறிவார்ந்த ஆற்றல் மிகு செயல்பாடுகள் நடக்க வேண்டிய இடம். அங்கேயே அப்படி ஒரு நடந்தால் அது வந்து அருவருக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கக்கூடியது. மீண்டும் சொல்கிறோம், ஆக்கப்பூர்வமான நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் தான் தமிழக சட்டமன்றம், அறிஞர்கள் இருந்த இடம். அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடக்கூடாது. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி புதுசாக பண்ணது இல்லையே. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? போன வருஷம் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தது, யாராவது விசில் அடித்தாங்களா? இல்லைனா இந்த மாதிரி யாராவது கோஷம் போட்டாங்களா? எதுவுமே பண்ணல. இப்போ புதுசாக இருக்குது, அவங்களுக்கு தெரியல, நம்ம தெரியப்படுத்துகிறோம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு. இல்லை, அது ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறாருல்ல? ஆமாம், அதான் உண்மை. அதாவது இன்றைக்கி அவர் சொல்கிறாரு இப்படின்னு போடுறாரு விஜய் சார். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சட்டசபையில் இப்படி பண்ணலையே, வெளியே வந்தானே இப்படி பண்ணது. சட்டசபையில் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்கும்
சட்டசபைக்குன்ற ஒரு இது இருக்குல்ல, ஒரு மரபு இருக்குது, ஒரு கண்ணியம் இருக்குது. அது யார் காப்பாற்றணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றணும். அவங்களே இப்படி பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறது? அப்போ நம்ம இது யார் எடுத்து காட்டணும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் தான் எடுத்து காட்டணும். அப்போ அங்கே இருக்கிறவங்களால யார் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க பாலிடிக்ஸில்? அண்ணா திமுக, திமுக ஆளுங்க எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எடுத்து காட்டுவாங்க. அதில் முக்கியமாக நம்ம எதிர்க்கட்சி தலைவர் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஷூட்டிங்கில் தான் வந்து ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொன்னால் உடனே ஸ்டார்ட் பண்ணி பேசுவாங்க. அந்த என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துக்குறாங்களோ அது பிரகாரமாக வந்து நடித்து காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற சட்டசபை நிகழ்வு. அதாவது முதல்வருடைய பேச்சு அப்படி தான் இருக்குது. சினிமா ஷூட்டிங் பார்க்குற மாதிரி இது. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, இந்த கவர்மெண்ட்டை ஆளக்கூடிய ஒரு பொறுப்பை அவர் கையில் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. பொதுவாகவே முதலமைச்சர் ஆனதே கூட ஒரு சினிமா பார்த்து முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ சட்டசபை நிகழ்வுகளும் அப்படி தான் இருக்குது. ஷூட்டிங் மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார் அவர். உண்மையாக தான். இன்றைக்கி எந்த திட்டத்தையும் அறிவிக்கலை. சினிமா ஷூட்டிங் மாரி தான் நடந்தது. ஏன்னா அதாவது எதனா ஒரு அறிவிக்க வெளியிடணும். எதுவுமே கிடையாது. யார் போராட்டம் பண்ணாலும் திமுக கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அப்போ திமுக தான் ஆட்சி நடத்துதா? இவங்க இது சட்டமன்றத்தில் வந்து இவங்க சினிமா ஷூட்டிங் தான் பண்ணுறாங்க. விஜய் வந்து இன்னமும் காமெடி மாரி கதை பேசுகிறாரு. இதெல்லாம் சட்டமன்றத்தில் அந்தமாரி பேசவே கூடாது. மறுபே கிடையாது. அதுவே தெரில. இவர் வந்து அப்பாவை தேடுறாராம். எந்த அப்பாவை தேடுறாரு? அவங்க அப்பாவை இவன் புள்ள வந்து அவங்க இவனை தேடினா என்ன சொல்லுவான்? தான் குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுறதே தப்பு. ஆமாம், அவர் தானே எல்லாத்துக்கும் வந்து யாருக்கு டேரக்டர் தான் சொல்லுவார், நீங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி அவர் கேட்டு தானே எல்லாம் செய்கிறாரு. அங்கேருந்து அவர் மேஜிக்லேருந்து கை தட்டுன்னு இப்படி தட்டி காட்டுறாரு. ஓடின்னு தட்டுறாங்க. எல்லாமே அவர் சொல்கிற அவர் பிரகாரம் தான். நான் டேரக்டர் சொல்கிறாரு, அது மாதிரி செய்கிறார். அதுவும் கரெக்டானது தான். இல்லைன்னா அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்குதுங்க, தமிழ்நாடு முழுக்க பாலியல் பிரச்சனைங்க இருக்குது, விவசாயிங்க ஒரு சைடு போராடின்னு இருக்கிறாங்க, மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இதை பற்றி அவர் கேள்வி கேட்கும்போதும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டுறாரு. அதுக்கு குறைஞ்சபட்சம் சம்மந்தப்பட்ட துறை மினிஸ்டர் சொன்னால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. சம்மந்தம் இல்லாதவங்களாம் பதில் சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்குது. அதை சொல்லப்போனால் அதுதான் தான் உண்மை. இது சினிமா மாதிரி இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது. அதான் உண்மை. ஓகே. இப்போ